நல்லா இல்லை ப்ரோ படம் ஆக்சுவலா. என்ன பிடிக்கல உங்களுக்கு? என்ன பிடிக்கலன்னா ஹாரர் ஃபிலிம் மாதிரி இல்லை, அவ்வளோதான். அது கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனால் பட் ஹாரர் ஃபிலிம் மாதிரி இல்லை. படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. லைக் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம் அந்த மூவி. ஓகே ப்ரோ. ஒன் டைம் வாட்ச் ப்ரோ. ரொம்ப ஸ்டோரி வைஸ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நார்மலாக தான். பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சா? ஒரு 4-5 சீன் ஜம்ப்ஸ்கேர் ஸ்கின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜம்ப்ஸ்கேர் வேற ஒன்றும் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். ப்ரோ ஃபுல்லாக ஷவுட் பண்ணிட்டே தான் கத்தினே தான் இருந்தாங்க. அவ்வளோவா படத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு 4-5 பயமுடுத்துகிற மாதிரி சீன் தான் இருந்துச்சு, அவ்வளோதான். படம் சூப்பர் படங்க. அன்எக்ஸ்பெக்டடாக, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் பயங்கரமாக இருக்குது. ஸ்கேரி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மூவி. ரொம்ப பயமாக இருந்துச்சு ப்ரோ. நான் ஸ்டோரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கலாம், அவ்வளோதான். ஜம்ப்ஸ்கேர் சீன்லாம் நிறைய இருக்கா? அது சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சும்மா நீங்கள் வேணால் கலாச்சி வேணால் பேசிக்கலாம், தவிர்த்து ஜம்ப்ஸ்கேர்லாம் அவ்வளோ இல்லை. சும்மா 2 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணால் நல்லாயிருக்கும், தவிர்த்து ரொம்பலாம் கிடையாது. தேவை சிலதான் ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்ட மாதிரி இருக்குது, சிலதான் தேவையில்லாம, அவ்வளோதான். ஹாரர் மூவி ரொம்ப ஹாரராக இருந்துச்சு. ரொம்ப ஹாரர்லாம் இல்லை ப்ரோ, கோராக இருந்துச்சு கொஞ்சம். ஆனால் இவங்க வந்து இங்கே வந்து நான் பார்க்கும்போது ஃபுல்லாக சென்சார் கட் பண்ணிட்டாங்க. ஜம்ப்ஸ்கேர் சீன்லாம் நிறைய இருக்கா? ஜம்ப்ஸ்கேர்ஸ் இருக்குது ப்ரோ. ஒரு 3 to 4 ஜம்ப்ஸ்கேர் ஸ்கில்ஸ் இருக்குது. நல்லா ஜம்ப்ஸ்கேர் இருக்குது. ஸ்டோரியில் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம்? ஸ்டோரி வந்து லவ் பேஸ் சப்ஜெக்ட்டு. பட் வந்து என்னன்னாக்கா ரொம்ப ஹாரிஃபிக்காக இருக்குது. ரொம்ப ஹாரிஃபிக்காக இருக்குது. நல்லா இருக்குது படம். ஒரு 4-5 சீன் தான் பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, த்ரூ அவுட் அந்த சஸ்பென்ஸ் வந்து அந்த த்ரில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி நார்மலாக போகும். ஒன்ஸ் ஒரு ஹீரோ வந்து அந்த விஷ் மேக் பண்ண பிறகு த்ரூ அவுட் எண்ட் ஆஃப் தி மூவி வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துக்காங்க? லவ் ஸ்டோரி தானே? லவ் ஸ்டோரியில் அவன் வந்துட்டு ஆக்சுவலாக அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவன் மேலே அப்சஸ்டாக இருக்கணும்னு பார்க்குறான், அதுக்கு விஷ் பண்ணான். ஸோ அந்த அப்சஸ்னால அவனுக்கு வந்து டேஞ்சர் என்னன்னு சொல்லிட்டு தான் காட்டுறாங்க படம், அவ்வளோதான். எதிர்பார்த்த அளவுக்கு படம் இந்த படம் இருக்கும். நான் ஆக்சுவலி எதுவுமே பார்க்கல ப்ரோ. நான் ட்ரெய்லர் வந்து கூட பார்க்காம தான் வந்திருக்கேன் நான். அதை பார்க்கும்போது லைக் அப்போ ஓகே ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு. எப்படி நடிச்சிருக்காங்க? லைக் அதான் சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன், அவங்க கேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ப்ரோ. அவங்க அந்த கரெக்டான அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கரெக்டாக எப்படி எமோஷன்ஸ் எப்படி ப்ளே பண்ணக்கூடாது கரெக்டாக இருப்பாங்க. ஹாரர் மூவினா பிஜிஎம் விசுவல்ஸ் அதெல்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவல். தனியாக இருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தனியாக பார்க்க முடியாது. வீட்டில் நீங்கள் இப்போ சப்போஸ் தனியாக பார்க்கலாம், ஓட்டிகிட்டு வந்த பிறகு தனியாக உட்காந்து ரூமில் உட்காந்து பார்க்கலான்னாக்கா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 9 கொடுப்பாங்க. ஃபுல்லாக பயமுறுத்துற மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாலாம் இல்லை ப்ரோ. அந்த ஹீரோயின் மட்டும் தான் ஃபுல்லாக கத்தினே இருப்பாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. வேற ஏதாவது எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு? மொத்த படமே ஓகே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இப்படி சொல்ல முடியாது, ஓகேவா தான் இருந்துச்சு படம். நடிச்சிருக்காங்க ப்ரோ? நடிச்சு நாலு தான் நடிச்சிருக்காங்க, அவ்வளோ பக்காவெல்லாம் ரியலிஸ்டிக்கெல்லாம் அவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஆனால் பொண்ணு நல்லா நடிச்சிருக்கா, அவ்வளோதான். வேறு இருக்கும். மற்றபடி விஎஃப்எக்ஸ்லாம் அதெல்லாம் விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ ஒரே ஒரு சீன் தான் விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. பிஜிஎம்லாம் எப்படி பிஜிஎம்னு அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கலாம். எது நல்லா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? இது ரெண்டுமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கிளைமேக்ஸில் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? அன்எக்ஸ்பெக்ட் இல்லை, கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணால் கெஸ் பண்ணிடலாம், ரொம்பலாம் அவ்வளோக்கு இது மாதிரி இல்லை. 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 10க்கு 4 இல்லை 5 தான் கொடுக்கலாம். ஹாரர் மூவினாலே விஎஃப்எக்ஸ் பிஜிஎம் தான், இதில் எப்படி பண்ணிருக்காங்க? அது ரொம்ப லோ பட்ஜெட் தான் ப்ரோ இது இந்த மூவியே. ஸோ வந்து விஎஃப்எக்ஸ் அவ்வளோலாம் இல்லை, பட் ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது. 10க்கு எவ்வளோ கொடுப்பேன்? 10க்கு நான் வந்து ஒரு 7.5 8 கொடுப்பேன். இந்த ஹாரர் மூவினா பிஜிஎம் அதெல்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம் அது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ஹாரர் மூவினா ஒரு 4-5 சீன் மட்டும் தான் பயமுடுத்துற மாதிரி இருந்துச்சு, மீதி எல்லாம் நார்மலாக தான் போச்சு. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது இல்லை அப்படின்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஆனால் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு எல்லாமே. ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. 10க்கு எவ்வளோ? 10க்கு ஒரு 6. ஹாரர் மூவினா மியூசிக்லாம் எப்படி இருக்கு? அதுதான் ப்ரோ பயமுறுத்துச்சு. ஃபுல்லாக நார்மல் சீனை கூட அதான் பயமுறுத்துச்சு. அதான் அது பயந்துட்டேன் ரொம்ப. ஆக்சுவலி விசுவல்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏதாவது லேக் அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் இல்லை ப்ரோ, படமே இது கம்மி நேரம் தானே, கரெக்டாக ஓடிச்சு. அது ரொம்ப பயமாக இருந்துச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எப்படி நடிச்சிருக்காங்க எல்லாமே? ஹீரோயின் நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்க. ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கா 7 8. ஹாரர் மூவினா பிஜிஎம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிஜிஎம்லாம் கிடையாது ப்ரோ. ஜஸ்ட் என்னன்னா தேவையான இடத்துல வச்சிருக்காங்க. பாட்டு ஒரு 2-3 வரும், அவ்வளோதான். எப்படி நடிச்சிருக்காங்க எல்லாரும்? அந்த ஏதோ பொண்ணு மட்டும் நல்லா நடிச்சிருக்கா ஹீரோயின். இது எல்லாமே ஓகே தான் ப்ரோ. படம் ஒன் டைம் வாட்ச். ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சா சீன்ஸ்லாம்? ப்ரெடிக்டபிள் இல்லை, லாஸ்ட் வரைக்கும் இல்லை, வேற மாதிரி இருக்கும்னு நினச்சோம், பட் வேற மாதிரி இருக்கு. 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு அதுதான் ஒரு 7 கொடுப்போம்.